மீதி பேர்லாம் வணக்கம் சொன்னீங்கன்னா கை தட்டினீங்க. இந்த கடைசியா பேச வரதுல ஏதாவது ஒரு பிரச்சனை முடிடா போகணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து நடுவர் அவர்களே புலவராமன் பேசினாரு. சரி போனா போதுன்னு இருந்தோம். அப்புறம் சாந்தாமணி அக்காவும் பேசினாங்க. எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம். ஒரு பையன் டீனேஜ் பையன் தப்பு பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கணும். இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு, ஒன்னும் சொல்ல. சரி அடிச்சாதான் சொல்லுவாங்க. கையை ஓவினாரு. போய் சொன்னா சார் அடிக்காத, எங்க அப்பாவும் போலீஸ்ல தான் இருக்காரு. கையா அவருக்கு என்ன பையனா பெரிய ஆபீசர் பையனா இருந்து நம்ம போட்டு அடிச்சு நமக்கு முன்னே வந்துட போதுன்னு உங்க அப்பா போலீஸ்ல என்னவா இருக்காரு, அவரும் விசாரணை கைதான் சார் இருக்காரு. அவர் வேலையில இருக்காரு சார். அது மாதிரி ராமலிங்கம் பேசினாரு மரபு சொல்லாம அதுக்கு மேல இருக்கு. நான் வாழ்க்கையில எது நடக்கக்கூடாது எனக்கு நினைச்சு சாந்தாமணி அக்கா பாடி என்ன வருத்தம். அந்த கொடுமை நீங்க தான் நடக்கணும். நீங்க அதையும் பாராட்டா நினைச்சுக்கிட்டீங்க. என்னவோ சும்மா ஆணும் பெண்ணும் சொன்னோம். அதெல்லாம் ஆண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல், பெண்ணும் சில விஷயத்துல ஸ்பெஷல். எல்லாத்தையும் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு கேட்டேன் சார், என்கிட்ட நல்ல கேள்வி சார். லேடிஸ் எல்லாத்துலயும் நம்மளுக்கு ஈக்குவலா வராங்க. எல்லாத்துக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டாங்க. நானுங்க முதல் கொண்டு ராக்கெட் முதல் கொண்டு விண்வெளி முதல் கொண்டு எல்லா விஷயத்திலும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம் லேடிஸ் காரணம் எவ்வளவு இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின், அதுல லேடிஸ் கிடையாது. அவங்க அபிஷியல் வருவாங்க டைரக்டர். வண்டியில போய் அணைக்கிறதுக்கு கிடையாது. ஏன் யாரு கேட்டான். நான் சொன்னேன் அப்படி இல்லடா, லேடிஸ்க்கு எப்பவுமே பத்து வைக்கதான் தெரியும், அணைக்கிறதுக்கு தெரியாது. அதனால இது எடுக்கிறது இவங்க அளந்து விடுறாங்க. அப்போ இப்பதான் நான் 80 அப்ப 40 சொல்லுங்களா, அது இடம் நம்ம வயசு. அது உண்மை ரொம்ப சின்னது. வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா இப்படி போட்டு பாருங்க சார். நம்ம நல்லா இருக்கணும் வச்சுங்க, சொந்தக்காரன் பொறாமப்படுவோம். எவனாலும் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க மோசமா போயிட்டே வச்சுங்க, சொந்தக்காரன் பெரியாசம் பண்ணுவான். இதுதான் சொந்தக்காரன் கூட எல்லாம் நடக்குதுன்னா காரணம் என்ன சார், நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை. அதனாலதான் ஒத்துமையா நடத்தி வரும். இதே ஒரு சொந்தக்காரன் ஒன்னா சேர்ந்து சேர மாட்டான். சொந்தக்காரன் ஒன்னா சேர்ந்தே வச்சுங்க, குட்டி வளர்ப்பு சின்ன மாமனார் தான் ஏற்றணும், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவா. இது ஓட்டு சொந்தக்காரன் ஒன்னா சேர்ந்த ஒரே ஃபங்க்ஷன் கல்யாணம் பார்த்தீங்களா. ஆனா அது எல்லா கல்யாணத்திலும் சண்டை இருக்கும் சார். சில பேர் சண்டை போடுறதுக்கு கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணம் எப்ப கேட்பான், என் பேர் இன்விடேஷன்ல போடல, அதை நேரில் கேட்கதான் வந்தேன் அப்படின்னா இவன் வரக்கூடாதுன்னு அவன் போடல. உங்களுக்கு அதுவே புரியல இல்ல எல்லாமே சார். பணம் என்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும். அதான் உண்மை. சும்மா பணம் கேவலமா பேசிட்டு குணம் சொந்தம் அதெல்லாம் பிராக்டிகலா பேசுங்க. பணம் தான். எனக்கு எங்க தாத்தா 85 வயசு வரையும் இருந்தா சார். எங்க தாத்தாக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேன் வேலை செஞ்சிருக்காரு. டெலிவரி கிடைக்காது இருக்காரு. எங்க தாத்தா சொத்து 3 வீடு வச்சார் சார். போயிட்டாரு, செத்துட்டார். ஆனா அவர் வச்ச சொத்து எங்க வீட்டுல இருக்கும். எங்க தாத்தாவை நாங்க இன்னும் மறக்கல. படமா இருக்காரு, டெல்லி கும்பிடுறோம். ஏன் சொத்து வச்சுட்டு போனாரு, சொத்து வாங்கி இருக்காரு எங்க தாத்தா. எங்க சின்ன தாத்தா இருந்தார். அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த ராணுவத்துல சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார். அவர் படம் கூட கிட்ட கிடையாது. சொத்து தான் செத்த பிறகு நமக்கு கூட வரும். சொந்தக்காரன் இருக்கும்போது ஓடி போயிடுவான். இங்க இருக்கா தெரியாது. மெட்ராஸ் ஆட்டோ டெவலப்மெண்ட் எழுதிடுவான். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது டென்ஷன் வரேன். ஏப்ரல் தான் ஆண்டு உள்ள வருது. சுந்தரமில்லை மாட்டாங்க. இந்த வயசுக்கு குழந்தை கொடுத்துச்சு, வீட்டுக்கு கொடுத்துச்சு. அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணும். குறைக்கும்போது எங்க பாட்டி சொன்னாங்க, இடியாட்டுக்கு போனேன். அவங்க வெட்டியான் சொல்றாரு, கடைசியா மீன் பார்க்கறோம் பாருங்க. சரி பாட்டியை கட்சியா பார்த்துக்கலாம்னு கிட்ட போடும். வீட்டு கொடுக்காது. இது எங்க பாட்டியை நாங்க பார்க்கறதுக்கு எங்க மீண்டு கொடுக்காம தான் அண்ணன் போய் சேர்க்குது. அது எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நாட்டில் யாரு சார் ஆள் மாடலா வச்சிருக்கோம், யார ஆள் மாடலா வச்சிருக்கோம்? காந்தி ஜவஹர்லால் அம்பானி குறைந்தபட்சம் விஷயம் இதெல்லாம் இருந்தாலும் சரி, பணம் முக்கியம். ரொம்ப கஷ்டம் சார். நீங்க பேசுறதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் குழந்தைகள் கோயிலுக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போகணும் தவிர சண்டை கண்டுதான் நடக்கும். ஏதாவது 2 நாளைக்கு சண்டை நடக்கும். ரொம்ப நான் வேலைக்கு அமெரிக்கா வெளியே தான் இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாது. முடியல. லாஸ்ட் வருஷம் அதே மாதிரி 2 நாள் சண்டை போட்டான். நான் ஒண்ணு பண்ணேன், 80 ஆகிட்டான். நீங்க சொல்லு, நீ படிச்ச நீ சொல்றது நியாயமான எனக்கு குஷி, நம்ம 80 ஆகிட்டானே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த அவங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க என்கிட்ட கட்டுக்கிட்டான். இதை படிச்சு ஊரா பேசிட்டு வராங்க தவிர 10 நிமிஷம் குறைய கிடையாது. ஒரு நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவங்க விட்டான் சார். அவங்க விட்டு என்ன வச்சு வாங்குறான். எனக்கு வந்து என்ன வச்சு 50 ரிசைன் பண்ணிட்டு நம்ம பேட்ச் இருக்கலாமான்னு என்ன உறவு அண்ணன் தம்பி
அண்ணன் அவரே சொல்றாரு சீக்கிரம் ஒரு ரெண்டு ஜெயபிரவேசம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீட்டு பண்ணாரு வெல் எக்யூப்ட் ஹவுஸ் போறேன் போய் பாருங்க அது பாரு எல்லாம் சிஸ்டம் இருக்குது அலெக்சா டிவியான் ஆனவர் அலெக்சா ஏசியான் ஆனவர் என்கிட்ட அம்மா இல்லைன்னு அலெக்சாவை விட்டு அம்மா இல்லைன்னு எங்க அண்ணன் வீட்டில் இருக்காங்க அண்ணன் இல்லைன்னு அவனை பத்தி பேசாத நீ போய் வரணும் ஏதாண்ணா எதுக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை எங்க அம்மா வரலன்னு ஏண்டாண்ணா இல்ல ஒரு மாசம் நான் வச்சிருக்கணும் ஒரு மாசம் எங்க அண்ணன் வச்சிருக்கணும் ஜனவரி எங்க அண்ணன் வச்சிருந்தா நான் கூப்பிட்டு வந்துட்டேன் பிப்ரவரி திருப்பி மார்ச் போடும்போது எங்க அண்ணனுக்கு சண்டை வந்துச்சு அவன் என்ன சொன்னா 31 நாள் என்கிட்ட கொடுத்துட்டு 30 நாள் 28 நாள் நீ எடுத்துக்கிறோம் இப்ப பேச்சுவார்த்தை இன்னும் தெரிய வருவாங்க வீட்டுக்குன்னு இல்ல மெரினா காந்தி சிலை பின்னால கார்ல நான் போய் நிற்பேன் அம்மா அவங்க நிற்பேன் கார் அதாவது அம்மா கள்ளக்கடத்தல் பண்றாங்க சார் பணம் இருந்தா போதும் சார் சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கே தெரியும் பணம் எது தெரியுதா இல்ல அவருக்கு இசையை பத்தி தெரியாது ஆனா பணம் இருக்கு சமூக அங்கீகாரம் தலைவரா நீங்க துவங்கி வச்சுட்டு போயிடுங்க வந்து பார்த்து துவங்கி வச்சவன் சீட்ல உட்காந்து திரும்ப முடிச்சுருந்தான் யாரு ஸ்பான்சர் கொடுத்தாள் பணக்காரன் அப்புறம் அமைப்பாளர் ஒருத்தர் கூப்பிட்டான் ஏதோ எல்லாரும் கல்யாணி அப்படிலாம் பேசினாங்களே யாரும் மேடையில் லேடிஸை காணும் அப்படின்னா அது ராகம் தெரியல எல்லாமே உறவுகள் என்பது சார் பணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகாது சார் இன்னைக்கு சண்டே கல்ல இண்டு பேப்பர் எடுத்து பாருங்க எந்த பொண்ணுக்கு அப்பாவாது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேவைன்னு போடுறானா வெல் செட்டில் மாப்பிள்ளை எப்படி வேணும் வெல் செட்டில் அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வெல் செட்டில் வரவன் போடுறான் ஜாதகத்தை நீ என்ன கேட்ட வெல் செட்டில்னு கேட்டேன் நான் ஏற்கனவே செட்டில் போ அப்படின்னா ஆமாங்க பொண்ணு பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டில் சொல்றாரு இந்த பாருங்க பையன் வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் அதை லஞ்சம் வாங்குவான்னு அர்த்தம் சார் லஞ்சத்தை குவாலிஃபிகேஷன் ஆக்கின பரம்பரை சார் நம்ம இல்லை எல்லாமே பணம் தான் சார் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரகர் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் ஓடி வந்து பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறாரு அம்மா மன்னிச்சிருங்கம்மா நான் தான் பையனை பார்த்தேன் இப்போ தான் கேள்விப்பட்டேன் பையன் சனிக்கிழமை கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுவானா இப்போ தான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது இப்போ யார் தான் குடிக்கல பொண்ணுக்கு அம்மாவே மாதம் 2 ஒன்றும் இல்லாதவனே குடிக்கிறான் இந்த பையன் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் குடிச்சா என்ன தப்புந்து அப்போ என்ன ஆயிடுச்சு பணம் இருந்தால் போதும் சார் எது வேணாலும் பண்ணலாம் சார் அதுதான் விருந்தோம்பலை பற்றி சொல்லணும் உறவுகள் என்ன கஷ்டம் சார் முன்னெல்லாம் எப்படி சார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு ஏறுறாங்க அந்த க்ரீன் டீயை கண்டுபிடிச்ச எவன் தெரியல தயவு செஞ்சு சொல்கிறேன் க்ரீன் டீ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிங்க விருந்தாளி வேண்டாம் கொடுக்காதீங்க அவங்ககிட்ட கேளுங்க டே க்ரீன் டீ குடிப்பியாடான்னு எங்கள் அத்தை போய் க்ரீன் டீ அதான் ரொம்ப அநியாயம் சார் க்ரீன் டீ அந்த 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 டீ போட்டில் எப்போ வாங்குறதுன்னு தெரில அது கிட்ட எடுத்து போனாலும் நாத்தடிக்குது ரொம்ப நாள் தமிஞ்சல் வச்சுன்னு அது ரொம்ப குளுக்க முடியாதுங்க கம்மி பைசாக்கு வாங்கிட்டா ரொம்ப குளுக்கணுன்னு உள்ளே பிஞ்சிக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த டீயை குத்துட்டு போகும்போது கல்சா திரும்ப மெயின் கேட்டை கண்ட நாய் உள்ளே வருதுன்னு இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் உறவுகள் வந்தால் கொடுக்கறதுக்குன்னு வெள்ளி கிளாஸ் வச்சுருப்போம் வீட்டில் உறவுகளுக்கு வெள்ளி டம்ளரில் கொடுப்போம் இப்போ உறவுகள் வந்தால் டிஸ்போசபிள் கிளாஸில் கொடுக்குறோம் உறவுகளே இப்போ டிஸ்போசல் ஆகிடுச்சு சார் அதனால தான் வந்த வம்பு இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க நான் ஒன்று சொல்கிறேன் உறவே வாங்கணும்னு ஒட்டி விளக்குறோம் சார் 1947 நம்மளுக்கு சுதந்திரம் 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணோம் என்னென்னு இனிமேல் கணவர்கள் யாராவது அடித்தால் மனைவிகள்